அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலாவின் கட்டளைகளை ஹஸ்ரத் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைப்படி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் அடிப்படையான செயல் தொழுகை. குர்ஆன் வசனங்கள். நிச்சயமாக தொழுகை மானக்கேடானதை விட்டும் வெறுக்கப்பட்டதை விட்டும் தொழுபவரை தடுக்கும். அல் அன்கபூத் 45. நிச்சயமாக எவர்கள் ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தொழுகையை கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய நற்கூலி அவர்களுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை. அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல் பஹரா 277. உண்மையாக நம்பிக்கை கொண்ட என்னுடைய அடியார்களுக்கு என் நாளில் கொடுக்கல் வாங்கலும் நட்பும் பலனளிக்கக்கூடியதாக இல்லையோ அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்னதாகவே தொழுகை அவர்கள் கடைபிடிக்கவும் அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்யவும் என்று நபியே நீர் கூறுவீராக. இப்ராஹிம் 31. என்னுடைய ரப்பே, என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் தொழுகை நிலைநிறுத்துவோராக ஆக்குவாயாக. எங்களுடைய ரப்பே, இந்த என்னுடைய பிரார்த்தனை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இப்ராஹிம் 40. நபியே, சூரியன் உச்சியை விட்டு சாய்ந்ததிலிருந்து இரவின் இருசூழும் வரையிலுள்ள லுகர், அசர், மகரிப், இஷா முதலிய தொழுகைகளையும் இன்னும் ஃபஜர் தொழுகைகளையும் கடைபிடிப்பீராக. நிச்சயமாக ஃபஜருடைய தொழுகை மலக்குகளின் வருகைக்குரியதாக இருக்கிறது. பனி இஸ்ராயில் 78. இன்னும் அவர்கள் தம் தொழுகைகளின் மீது கவனமுள்ளவர்கள். அல் முஹ்மினூன் 9. விஸ்வாசம் கொண்டோரே, வெள்ளிக்கிழமையில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவு கூர்வதின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். இன்னும் அந்நேரத்தில் வாணிபத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் இந்த பலனை அறிந்தவர்களாயிருந்தால் இதுதான் உங்களுக்கு மிக சிறந்ததாகும். அல் ஜுமுஆ 9. ஹதீஸ்கள். இஸ்லாத்தின் அஸ்திவாரம் 5 தூண்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது, வணங்கப்படுவதற்கும் அடிமைப்பட்டு பணிந்து நடப்பதற்கும் தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்ற உண்மை நிலையை சாட்சி சொல்வது, தொழுகை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை நிறைவேற்றுவது, ஹஜ் செய்வது, ரமலானின் நோன்பு நோற்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி. செல்வத்தை திரட்ட வேண்டும், வியாபாரியாக ஆக வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்படவில்லை. மாறாக நீர் உமது இரட்சகனை துதித்து கொண்டு தொழக்கூடியவர்களுடன் சேர்ந்திருங்கள். மேலும் தங்களுக்கு மரணம் வரும் வரை இரட்சகனின் வணக்கத்தில் ஈடுபட்டிருப்பீராக என்றே எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஜுபைர் இப்னு நுஃபைர் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மிஸ்ஹாதுல் மசாபிஹ். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை, தொழுகையின் திறவுகோல் உலு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். என் கண்ணின் குளிர்ச்சி தொழுகையில் வைக்கப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நசாயி. தொழுகை தீனின் தூண் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹு தஆலா 5 வேளை தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான். எவர் இத்தொழுகைகளுக்காக நல்ல முறையில் உழு செய்து விரும்பத்தக்க நேரத்தில் தொழுது அமைதியான முறையில் ருக்கு சஜிதாவை செய்து பயபக்தியுடன் தொழுகிறாரோ அவரை அவசியம் மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா வாக்களித்துள்ளான். எவர் இத்தொழுகைகளை அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றாமல் பயபக்தியின்றி தொழுகிறாரோ அவருக்கு மன்னிப்பின் எந்த வாக்குறுதியும் இல்லை. அவன் விரும்பினால் மன்னிக்கலாம், விரும்பினால் தண்டிக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஸ்ரத் உபாதா துப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபுதாவுத். உலுவை பேணுதலாக செய்து தொழுகையின் நேரங்களையும் பேணி ருக்கு சுஜூதுகளை சரியான முறை நிறைவேற்றி இவ்வாறு 5 வேளை தொழுவதை அல்லாஹு தஆலா என் மீது கடமையாக்கி உள்ளான் என்று கருதி எவர் தொழுவாரோ அவர் மீது நரக நெருப்பு ஹராமாக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் ஹன்லலதுல் உஸைதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். எவர் தொழுவதை கடமை என கருதுவாரோ அவர் சுவனத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். கியாமத் நாளில் முதலாக தொழுகை பற்றி விசாரணை செய்யப்படும். தொழுகை சரியாக இருந்தால் மற்ற அமல்களும் சரியாக இருக்கும். தொழுகை சீர்குலைந்து இருந்தால் இதர அமல்களும் சீர்குலைந்து இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஸ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹுர்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தப்ரானி. ஹஸ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
இந்த மனிதர் இரவில் தொழுகிறார், காலை பொழுது ஆனதும் திருடுகிறார் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார். அவரது தொழுகை அவரை அத்தீமையிலிருந்து விரைவில் தடுத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பஸ்ஸார், மஜ்மஉ ஸவாயித். ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை பற்றி கூறும்பொழுது, எவர் தொழுகையை பேணுதலாக தொழுது வருவாரோ அவருக்கு அத்தொழுகை கியாமத் நாளில் ஒளியாகிவிடும். அவர் முழுமையான விசுவாசி என்பதற்கு அது ஆதாரமாகும். கியாமத் நாளின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற காரணமாகும். யார் தொழுகையில் பேணுதலாக இல்லையோ அவருக்கு அது கியாமத் நாளில் ஒளியாகவும் ஆகாது, அவன் முழுமையான முஃமின் என்பதற்கு ஆதாரமும் ஆகாது, வேதனையிலிருந்து தப்பிக்க காரணமாகவும் ஆகாது. மேலும் அவன் கியாமத் நாளில் ஃபிரவுன், ஹாமான் மற்றும் உபை இப்னு ஹலப் உடன் இருப்பார் என்று கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத், தப்ரானி, மஜ்மஉ ஸவாயித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எவரேனும் முஸ்லிமாகிவிட்டால் சஹாபாக்கள் முதலில் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுப்பார்கள் என்று ஹஸரத் அபு மாலிக் அஸ்-ஜயீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தந்தை வாயிலாக அறிவிக்கிறார்கள். தப்ரானி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.